உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம தலைக்கு மேல அதிக ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் கம்மியாகுதா? ஜப்பான்ல இதை பத்தி ஆய்வு மேற்கொண்டப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை காட்டிலும் அடிக்கடி வெளியில போயிட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, முக்கியமா நம்மளோட லேடிஸ்க்காகத்தான் சொல்றேன். முக்கியமா டிபெண்டன்ட் விசால வந்துட்டு வீட்டுக்குள்ள மட்டும் முடங்கிட்டீங்கன்னா இந்த இடியாப்பல் சிக்கல் தான். கணவன்மார்கள் எல்லாம் இந்த டிபெண்டன்ட் விசால ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வெளிநாட்டுல ஒர்க்கு அது இதுன்னு ஆண்கள் வெளியே போயிருவீங்க, ஒரு 4-5 பேர்த்த பாப்பீங்க, பேசுவீங்க. ஆனா மனைவிகளுக்கு அப்படி இல்லை. வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இங்க பெண்களுக்கு நிறைய தேவைப்படுது. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா நம்ம அதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம்ல. அதனால வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூசணிக்காய் விதை போட்டு ஒரு 4-5 செடி வந்திருந்தது. அங்க கிளம்புறப்பவே அந்த தொட்டியை தாண்டி வெளியே வந்துருச்சு. அப்புறமா நாங்க வந்தப்புறம் தான் வீடியோல பார்த்திருப்பீங்கல்ல, நல்லா பெரிய பெரிய இலைங்க எல்லாம் கஜ 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 கஜன்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா நாங்கள் யோசிச்சு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காயும் தங்காது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வேலையில இறங்கிட்டாரு. ஒரு கொடியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பூ வந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதனுடைய சத்துக்கள் எல்லாம் பிரிஞ்சு போகிறப்ப காய் தங்காது. அதனால கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கு. கொண்டு எப்படி வருது என்னங்கிறத நான் ஷேர் பண்றேன். அப்புறம் வயசாக நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா மாதிரியே மாறிட்டு இருக்கேன். இந்த நெய் ஊற்றி வைக்கிறதுக்கு எத்தனையோ முறையை நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. கடைசியில் இந்த கிளாசிக்கான பாட்டு தான் நம்மளுக்கு செட் ஆகும் போல இருக்குன்ட்டு கடையிலேருந்து ஒன்று சுட்டுட்டேன். நம்ம மீண்டும் பார்க்கலாம்.